ஒரு டைரக்டர் டண்டனக்கா என்ற ஒரு வார்த்தை எனக்கு மட்டுமே சொந்தம் என்கிறார். அந்த வார்த்தையை சொன்னால் என் கட்சிக்காரர் தான் நினைவுக்கு வருவார். அப்படி இருக்கும்போது அவரிடம் பர்மிஷன் வாங்காமல் எப்படி பாடலாக்கினீர்கள்? இதுதான் அவரது வழக்கறிஞர் கேட்கும் கேள்வி. அதோடு விட்டார்களா, சம்பந்தப்பட்ட நிறுவனம் தனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். வழக்கு நீதிமன்றத்தில் ஏற்கப்படுமா அல்லது அதற்குள் ஏதாவது கொடுத்து சால்வ் பண்ணி விடுவார்களா? அது இனிமேல் தான் தெரிய வரப்போகும் கதை. ஆனால் தெரியாத கதை ஒன்று உள்ளது. இவரது மகன் திடீர் இசையமைப்பாளர் ஆகிவிட்டார். 3 பாடல் கொடுத்தால் படம் முடிந்தது. ஆனால் அந்த 3 பாடல்களை போட்டு கொடுப்பதற்குள் முக்கி முணங்குகிறாராம் அவர். பாட்டு எப்போ வரும், பாட்டு எப்போ வரும் என்று இயக்குனர் தொல்லை கொடுப்பதும், வந்தா கொடுக்க மாட்டேனா என்று திடீர் இசையமைப்பாளர் திருப்பி முறைப்பதுமாக போய்க் கொண்டிருக்கிறது பொழுப்பு. இந்த நேரத்தில் தான் இந்த விஷயத்தில் திடீர் திருப்பம். அனிருத்திடம் உதவி கேட்டிருக்கிறாராம் அந்த இளம் அறிமுக இசையமைப்பாளர். அவரும் அந்த 3 டியூன்களுக்கு நான் பொறுப்பாச்சு என்று உதவிக்காரம் நீட்டியிருக்கிறாராம்.